ஓம் நம சிவாய். அனைத்து ஆத்ம உறவுகளுக்கும் ஆத்ம வணக்கம். அடியன்ட்ட பயிற்சி பெறவங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி கேட்கப்பட்ட கேள்விகளில் ஒரு ரொம்ப அழகான கேள்வி என்னன்னா, நான் என்னுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அது எல்லாம் சரிதானா? ஒருவேளை அது நான் செய்யாமல் இருக்கேன் அப்படின்னா அது எனக்கு மிகப்பெரிய பாவத்தை கொண்டு வந்து சேர்த்துருமா அப்படின்ற கேள்வியை கேட்குறீங்க. இதுக்கு பதில் கண்டிப்பாக சொல்லணும். நம்ம அடியேன் உணர்ந்த பதிலை சொல்கிறேன், ஏற்புடையதான்றதை பாருங்க. நமக்குள்ள நம்மளுடைய முன்னோர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அணுவா. அது 100% உண்மை. அந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய தொகுப்பா நாம இருக்கோம் அப்படின்றது 100% உண்மை. அப்ப ஒவ்வொரு திதி அன்றும் நம்மளுடைய உடல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய அணுவானது விழிப்பு நிலை பெறும்ன்றதும் உண்மை. அது விழிப்பு நிலை பெறும் பொழுது நாம அவங்களுக்காக செய்யக்கூடிய செயல்பாடுகள் அவங்கள நம்ம நினைவில் வச்சிருக்கோன்றத உணர்த்தும். அது நமக்குள்ள வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த அணுவுக்கு புரியும். அது நாம மேலும் நல்லா வரணும் அப்படின்னு நமக்குள்ள வாழ்ற அணு நம்மளை ஆசீர்வதிக்கும் அப்படின்றது தான் சூட்சும உண்மை. அதை நீங்க செய்யாம விட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய சாபத்துக்கு உள்ளாக்கும், உங்களை மிகப்பெரிய சோதனைக்கு உள்ளாக்கும்ன்றது உண்மை இல்லை. ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தொகுப்பாக இருக்காங்க, அவங்களுடைய தொகுப்பாக நாம் இருக்கோம். என்றைக்குமே நாம் கெட்டு போகணும்னு நாம் நினைக்க மாட்டோம். அதனால அவங்க நாம் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. ஆனால் அவங்க வருத்தப்படுவாங்க. நான் விழிப்பு நிலை பெறும் பொழுது என்னை இவங்க நினைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். அவங்களுடைய திதி நாள் தான் அவங்க விழிப்பு நிலை பெறுற நாள் நம்ம உடலுக்குள்ள. அந்த நாளை நாம் அவங்க நினைவு கூர்ந்தா அதுவே ஆகச்சிறந்த செயலாக இருக்கும். ஐயா, எனக்கு அவங்களுடைய திதி தெரியாதுங்க ஐயா, நான் எப்போ அவங்கள அவங்க எப்போ விழிப்பு நிலை பெறுறாங்கிறது எனக்கு தெரியாது, அவங்கள நான் எப்படி நினைவு கூறுறதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்றவங்களுக்காக தான் முக்கியமான சில அமாவாசைகளை பெரியவங்களே வழிவகுத்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது மாதிரியான மிகப்பெரிய நல்ல அமாவாசை நாட்களில் எனக்கு தெரிந்து இந்த அமாவாசை பெருசு அந்த அமாவாசை சிறுசுன்றதெல்லாம் இல்லை. அனைத்து அமாவாசை காலங்கள்லையும் அவங்க நமக்குள்ள விழிப்பு நிலை பெறுவாங்க. திதி தெரியாதவங்க அனைத்து அமாவாசை காலங்கள்லையும் அவங்கள நினைவு கூறணும். அவங்க வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு உணவு, உடை, தண்ணீர், மருந்து இது மாதிரியான உதவிகளை நீங்கள் செய்யணும். அதுவே அவங்கள மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கும். அந்த மகிழ்ச்சியே உங்களை ரொம்ப மேலும் மென்மேலும் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வழிவகுத்து கொடுக்கும் அப்படின்ற தெளிவான விளக்கத்தை கூறி உங்ககிட்ட இருந்து விடைபெறுறேன். ஓம் நம சிவாய்.